ஹாய் guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம பிசிபி அண்ட் டிசைன் எஸ்எம்டி அசம்பிளி செமிகண்டக்டர் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஈஸியாக சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோ போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசிபி ட்ரேஸ். நீங்க பிசிபி போர்டுல க்ளோஸ் அப்ல பாத்திருப்பீங்க. அதுல இந்த கோல்டன் கலர் லைன் எல்லாம் பாத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது என்ன? ஆக்சுவலி இது சும்மா டிசைன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிசிபி ட்ரேஸ்னு சொல்றோம். சிம்பிளா சொன்னா பிசிபி மேல இருக்கிற ஒரு காப்பர் பாத். கரண்ட் ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டிராவல் பண்ண யூஸ் ஆகிற ஒரு பாத், அவ்வளவுதான். இப்போ இந்த ஹெட்லைனை பாருங்க, இந்த காப்பர் பாத் தட் கனெக்ட் எவ்ரிதிங். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போர்டுல ஐசி, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், எல்இடி கனெக்டர் இவ்வளவு காம்பனன்ட் இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் தனித்தனியா இருந்தா யூஸா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அப்ப இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றது யாரு? அதுதான் பிசிபி ட்ரேஸ். அதனாலதான் இத த காப்பர் பாத் தட் கனெக்ட் எவ்ரிதிங் சொல்றாங்க. அடுத்ததா வாட் இஸ் த பிசிபி ட்ரேஸ்? இங்க ஒரு ஷார்ட் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். பிசிபி ட்ரேஸ்னா பிசிபி மேல இருக்கிற காப்பர் பாத். இது காம்பனண்ட கனெக்ட் பண்ணுது, கரண்ட் சேஃப்டியா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதாங்க, இதோட சிம்பிள் டெஃபினிஷன். அடுத்ததா வாட் டஸ் இட் டூ? சரி, அப்ப பிசிபி ட்ரேஸ் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் காம்பனண்ட கனெக்ட் பண்ணுது, செகண்ட் எலக்ட்ரிக்கல் பாத் கிரியேட் பண்ணுது, தேர்ட் கரண்ட கேரி பண்ணுது, ஃபைனலா கம்ப்ளீட் சர்க்யூட் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளா சொன்னா பிசிபி ட்ரேஸ் இல்லனா சர்க்யூட் ஒர்க் ஆகாது. அடுத்ததா பாருங்க, வேர் டஸ் ஒர்க்? பிசிபி ட்ரேஸ் போர்டு மேல மட்டும் தான் இருக்குமா? ஆக்சுவலி இல்லங்க. சிங்கிள் லேயர் பிசிபினா ஒரு சைடுல இருக்கும், டபுள் லேயர் பிசிபினா ரெண்டு சைடுல இருக்கும். இதுவே மல்டி லேயர் பிசிபினா போர்டோட இன்னர் லேயர்லயும் காப்பர் ட்ரேஸ் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு பாக்குற ஸ்மார்ட் போன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? அப்ப ஏன் பிசிபி ட்ரேஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைச்சிருக்கீங்களா? இமேஜின் பண்ணுங்க, ட்ரேஸ் இல்லைன்னா கரண்ட் எங்க போகும்? எங்கேயும் போகாது. கரண்ட் போகாதுன்னா சர்க்யூட் ஒர்க் ஆகாது, டிவைஸ் ஆன் ஆகாது. அதனாலதான் பிசிபி டிசைன் பண்ணும்போது இன்ஜினியர் இந்த ட்ரேஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதோட ஸ்பேசிங், ரவுட்டிங் எல்லாத்தையும் அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்க ஆபீஸ்க்கு கார்ல போறீங்க, ரோடு இல்லைன்னா கார் போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி பிசிபில கரண்ட்டுக்கு ரோடு வேணும். அந்த ரோடு தான் பிசிபி ட்ரேஸ். ரோடுல கார் டிராவல் பண்ணுது, பிசிபி ட்ரேஸ்ல எலக்ட்ரான் டிராவல் பண்ணுது. இப்ப கரண்ட்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், லட்சக்கணக்கான எலக்ட்ரான் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது தான் கரண்ட்னு சொல்றோம். ரோட்ல 100 கார் மூவ் ஆனா நம்ம அது டிராபிக்னு சொல்றோம்ல, அது மாதிரி பிசிபி ட்ரேஸ்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனதா அது கரண்ட்னு சொல்றோம். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோடுனா பிசிபி ட்ரேஸ், கார்னா எலக்ட்ரான்ஸ், டிராபிக் மூவ்மெண்ட்னா கரண்டோட ஃப்ளோ. அப்ப இந்த எக்ஸாம்பிள் நீங்க மறக்க மாட்டீங்களா? நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்னா டிஃபிகல்ட்னு நினைக்காதீங்க. ஏன் சொல்றாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, பிசிபி ட்ரேஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அகைன் ரீகால் பண்றேன். பிசிபி ட்ரேஸ்னா காப்பர்ல செஞ்ச ஒரு போர்டு, அது கரண்ட்டுக்கு வழி கொடுக்குது, அவ்வளவுதான். இப்படி யோசிச்சா எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் ரொம்ப ஈஸியா புரியும். இதுல உங்களுக்கு எது கஷ்டம் இருக்கா? இல்ல. சோ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுக்குறேன் பாருங்க. ட்ரேஸ் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதுல அதிகமா கரண்ட் போனா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் இன்ஜினியர் கரண்ட்டுக்கு சூட்டபிளான ட்ரேஸ் வித் டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டான ட்ரேஸ் வித் இருந்தா ரிலேபிள் சர்க்யூட் உங்களுக்கு இருக்கும். இதுவே ராங் ட்ரேஸ் வித் இருந்தா ஹீட் ஆகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும், சம்டைம் போர்ட் ஃபெயிலியர் கூட வரலாம். சோ லாஸ்டா இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிபி ட்ரேஸ் சைஸ்ல சின்னதா இருக்கலாம், ஆனா அது பண்ற ஒர்க் ரொம்ப பெருசு. அந்த சின்ன காப்பர் பார்த்து தான் கம்ப்ளீட் பிசிபி ஒர்க் பண்ண வச்சிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிசிபி ட்ரேஸ்னா என்ன, எங்க ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுது, ஏன் இதோட இம்பார்ட்டன்ட் இவ்வளவு அதிகமா இருக்கு, இதெல்லாம் ஈஸியா பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம்ல பிசிபி போர்டு பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் லைன் பார்த்து ஓ இதுதான் பிசிபி ட்ரேஸ்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க பாருங்களேன். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசிபி எஸ்எம்டி செமிகண்டக்டர் பத்தி ரியல் ஃபேக்டரி எக்ஸாம்பிளோட ஈஸியா தமிழ்ல கத்துக்கணும்னா தமிழ் எலக்ட்ரானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பிசிபி ட்ரேஸ் வித் பிசிபி வயா, பிசிபி ரவுட்டிங் பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். நான் உங்க பாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you the next video. Bye bye guys.